இந்த ஆண்மகன் யாராக இருக்கலாம்? யாரென்று தெரியவில்லை அம்மா. ஒருவேளை அந்த சூரியனா? சூரியனுக்கு வரமாட்டாரம்மா. சந்திரனா? அவருக்கு 27 பொண்டாட்டி. அஸ்வதிக்கு பாலகர்களா? அவர்களும் இங்கு வரமாட்டார்கள் அம்மா. அப்ப சிவபெருமானா? அவர் வந்தால் பார்வதி அம்மை கூடவே வந்திருப்பார்கள். யாராக இருந்தாலும் நான் அடித்த பந்தை பிடித்தவர் இவரே. அது எப்படி அம்மா கரெக்டா சொல்றீங்க? அடித்த பந்தை பிடித்தவர் தான் புருஷனா வருவாரா? யார் இவரா? அடிச்ச பந்தை இப்படிதான் பிடிச்சார். இல்லம்மா, நீங்க அப்படி எல்லாம் சொல்லவே கூடாதம்மா. அவர் தான் பிடிச்சாரு. எப்படி சொல்றீங்க? முகத்தின் அழகு முகத்துல தெரியுது. அவருடைய அழகு உங்களுக்கு தெரியுது. பந்து அவர் தான் பிடிச்சிருக்காருன்னு. அவரே தான் பிடிச்சிருக்காரு. இல்ல இல்லம்மா, அவர் பந்தெல்லாம் பிடிச்சிருக்க மாட்டாரம்மா. பாரு, நல்லா பாரு. என்ன? அவர் முக பிரகாசத்தை பாரு. முகம் அழகா இருக்கு, சொல்லிக்குது, நல்ல அழகா நாம போட்டு நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, சரிதான், அவர் சீதையம்மன் மீது தான் கையில வச்சிருந்த பந்தை இடது காலால் ராமபிரான் அடித்து தள்ளினார். சீதை அம்மன் மீது படாது பட்டது, சுடாது சுட்டது, வேகாமல் வந்தது, உள்ளம் கொள்ளை போனது. ஓவியக்கார சுவரில் கட்டிய சித்திரங்கள் போலும் உடல் இருந்து உயிரற்ற சகலமா அம்மா மயங்கிட்டார். ஆகா, அம்மாவுக்கு மயக்கம் வந்துட்டுடி. ஓடி வர்றாங்க அம்மா. என்னம்மா? நாமெல்லாம் ஜனகர மன்னன் சொல்லிருவோம். அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லிருவோம்மா. ஐயா ஜனகர வள்ளல், என்னாச்சு? இந்த பெரிய சிக்கல் வந்துட்டு ஐயா. என்னாச்சு? யாருக்கு என்ன சிக்கல்? தங்கள் மகள் ஜானகியோ, தங்கள் மகள் ஜானகியோ, தங்கள் மகள் ஜானகியோ, அது என்று ஒன்று கோடி ஒன்று கோடி உங்க பொண்ணு நாங்களும் பந்து விளையாடணும். அது தினமும் நடக்கிற கதை தான். திடீர்னு ஜானகியம்மா எங்களை நோக்கி அடிச்ச பந்து வெளியே போயிடுச்சு. ஏன் நீங்க பிடிக்கலையா? யாரோ பிடிச்சு திருப்பி அடிச்சுட்டாங்க. சரிங்கம்மா. பந்து உங்க பொண்ணு மேல வந்து விழுந்துச்சு. என் மக மேல விழுந்துட்டா? உடனே உங்க பொண்ணு மயங்கிட்டாங்க. என் மகளுக்கு என்னாச்சு? எப்படி இருக்கிறா என் மக? மயக்கத்துல இருக்காங்க. ஐயா மந்திரி, சாப்பாடுகளெல்லாம் நிறுத்துங்க, நிறுத்துங்க. சாப்பிட மாட்டேங்காங்க. பால் காப்பி ஏதாவது
கொடுத்தீங்களா தலையில பூ வைக்க மாட்டேங்காங்க. என் பிள்ளைக்கு பூனா ரொம்ப பிடிக்குமே. ஆடல் பாடல் வெத்தலை பாக்கு கூட போட மாட்டேங்காங்க. எதுவும் சாப்பிடலையா என் மகன்? ஆனா பால் குடிச்சாங்க. பால் குடிக்கிறாளா? 1 லிட்டர் பால் அரைக்காபடிய வத்த வச்சு கற்கண்டு போட்டு கரைச்சி உங்க பொண்ணுக்கு கொடுத்தோம். மடக்குன்னு குடிச்சிட்டாங்க. அதேப்பா மடக்குன்னு குடிச்சிருக்கா. அப்ப என் பிள்ளைக்கு ஆபத்து இல்ல. சரி ஐயா, வாங்க ஐயா, உடனே போய் என்ன ஏதுன்னு பார்க்கணும் ஐயா. ஓடி வருகிறார் ஜனகரவள்ள. என் பிள்ளைக்கு பிரச்சனையா? அதான் என் பிள்ளைக்கு ஆபத்தா? ஆமா ஐயா. என் மகளே, அப்பா, என் மகளே ஜானகியே, இன்றெடுத்த கண்மணியே, உன் பேரில் குற்றமில்லை. கொஞ்ச நாள் போகணுமாப்பா? ஆமா ஆமா, இப்பவே மாப்பிள்ளையா வச்சா சரி வராது. சரி, காலமும் நேரமும் வரட்டுமா? சரியப்பா. அந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்க வாழாருல செல்லோட? மஞ்சள் சட்டை மாப்பிள்ளையா? ஆமா, அவர் பிடிச்சிருக்கா. ரொம்ப ஒல்லியா இருக்காரு. இது சாப்பாடு கம்மியா இருக்கும். அம்மா கிட்ட கேட்கணும், சாப்பாடு நல்லா கொடுங்க. ஆமா, மாப்பிள்ளை செழிப்பாத்தான் இருக்காரு. ஆமா, ஆனாலும் உனக்கு அப்புறம் மாப்பிள்ளை பிடிச்சிருந்தா ஓகே பண்ணிடுவோமா? மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா கொஞ்சம் ஒல்லியா இருக்காரு என்னோட அப்படின்னு கொஞ்சம் வெக்கப்படுத்த. மாப்பிள்ளை வெக்கப்படுத்தாருல, ஏகப்பட்ட வெக்கமாயி போச்சு. சரி, அதனால உனக்கு நாட்டுல பறை அடித்து சரி நல்ல மாப்பிள்ளையா கொண்டு வரம்மா. சரியப்பா, இது நல்ல யோசனை ஐயா. இன்னைக்கு வீரரே ஐயா, நாடெங்கு பறைசாற்றி வா. இதோ சென்று பறைசாற்றி வருகிறோம் ஐயா. பறையாரன் பறையடிக்கிறான். பட்டினத்தூர் எல்லோரும் காதி கேட்கிறார்கள். ஈழம் பாண்டி எழ்ப்பான சேர சோழன் துப்பு வங்காள விருப்ப மாயாவ விருத்தாபுரம் ஆரியும் தொழுவம் வடமதுரை சிந்து பாஞ்சாலம் உப்பிரதேசம்